தீனி போடும்போது நான் மீனை பார்த்ததே இல்லை. ஆனா வந்து இப்ப இந்த தொட்டியில வந்து தீனி எடுத்துட்டு வந்து நினைக்கும் போதே வந்து மீன் எல்லாம் என் கிட்ட வந்துருது. எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். போன தடவை வந்து நான் பேசும்போது எனக்கு வந்து எங்க வீட்டுல மீன் இது இந்த 2 தொட்டி போதும் நமக்கு வானம், இன்னொரு தொட்டி போட நமக்கு என்ன சௌகரியமா கிரேடு போச்சு சீக்கிரமா வளரும் மீன் ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கு அந்த பிசினஸோட இது கொஞ்சம் நல்லாவே தெரியுது எனக்கு. ஏன்னா இது இன்னொரு தொட்டி நான் போட்டாகணுன்ற மாதிரி. அன்னைக்கே வந்து தொட்டியில வந்து மீன்களை கிரேடிங் பிரிச்சு விட்டு வளர்த்து ஆரம்பிச்சதுன்னா இன்னும் சீக்கிரமா வளர்ந்துருக்கும். நமக்கு தான் ஒரே தொட்டிலே வச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த வளர்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லைன்னா இன்னும் ஸ்பீடா வளர முடியாது. இதை நான் வந்து இப்பதான் இதை பாக்குறேன். நான் எந்த அளவுக்கு நான் மீன் வளர்ந்தா அந்த பழைய தொட்டி இருக்கும்போது நான் அந்த அளவுக்கு மீன் வளர்ந்து பார்க்கல. இது நான் காலையில ஈவினிங் நான் தான் தீனி போடுவேன். தீனி கொடுக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீனும் கிட்ட வந்து நிற்கும்போது எனக்கு எந்த டென்ஷன் இல்லாத இங்க வந்துருவேன். நான் அங்க மிஷின் ஏதாவது பாட்டு இருந்தா கூட இங்க வந்து நின்று தீனி போடும்போது இந்த மீன்ல போகும்போது, ஆனா மீன் வந்து ரொம்ப ஸ்பீடா வளருது. அதை விட வந்து நல்ல எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த தொட்டிலாம் அவங்க கொடுத்த மீன் குஞ்சுகளுக்கும் நான் கொடுத்த மீன் குஞ்சுகளுக்கும் வித்தியாசம் தெரியுது. ரொம்ப ஸ்லோவா வளர்ந்தது. இது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு. எனக்கு மீன் வளர்றதே வந்து தெரியுது. ஏன்னா நான் டெய்லி நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாரம் அது ஒரு வாரம் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. மீன் வளர்ந்துருக்கு. அந்த மீனோட இதனால வளர்ச்சி எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு.